ஹாய்! இது சாட்டர்டே ரியாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால நானும் ரியாவும் தான் மீன் வாங்குறதுக்காக போயிருந்தோம். போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஒரு 10 மணிக்கு மேலே தான் போனோமா, அதனால் மீனே நிறைய இல்லை. இருக்கிறதுலேயே கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்த நகர மீனும் ஏரி வவ்வால்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். குட்டீஸ் 3 பேருக்குமே மீனுனா அவ்வளோ பிடிச்சிருக்கு. மட்டன், சிக்கன் அதெல்லாம் விட மீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீன் பொரிக்கிற வாசம் வந்தனுமே லட்டும் கிட்டும் கிண்ணம்னு சொல்லிட்டு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பொரியறதுக்கு கூட பொறுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மீன் பிடிச்சிருக்கு. அதனாலேயே கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுது. அப்போ தான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால. மீன் பொரிக்கும் போது இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து நிற்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து லட்டுவையும் குடுவையும் கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட ட்ரை சைக்கிள் இருக்குல்ல, அதில் உட்கார வச்சு கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டு வாசலுக்கு வந்துட்டு லட்டுவை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் குடு பாப்பா வந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. இந்த சைடில் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் அடிபட்டிருக்கும் போல். அதுவுமே கொஞ்சமாக தான் அழுதுச்சு. அதனால் நாங்கள் சாதாரணமாக விட்டுட்டு மீனெல்லாம் ஊட்டி தூங்க வச்சிட்டோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வாமிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 தடவை வாமிட் பண்ணிருச்சா, ரொம்ப பயம் வந்துருச்சு. தலையில் அடிபட்டால் வாமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, கீழே விழுந்த சிம்டம்ஸ் மாதிரி தெரியல, இன்டைஜஷனால தான்ப்பா வாமிட் வந்திருக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வாமிட்க்கும் டைஜஷன் ஆகிறதுக்கும் சிரப் கொடுக்குறேன், சரியாயிடும், சரி ஆகலைன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு சிடி எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. எப்பயும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க இவங்க.